ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் ஆயர்வாடி பட்டணத்திலே 1000 வீட்டு யாதவருக்கும் அதிபதியாக ஆண்டு வருகிறார்கள். ஆமா, அந்த ஆயர்வாடி பட்டணத்திலே ஆண்டு வரும் யாதவர்களுக்கு இவர்தான் நாட்டாமை பார்த்துக்கோ. நாட்டாம நந்த போனாலே அவருக்கு சொத்து சுகம் மண்ணும் மனைகள் எல்லாம் இருந்தும் சொத்தாலே ஒரு குழந்தை இல்லையே என்றும் அங்கே போய் நீ தலைமகளாக போய் அவதாரம் செய்ய வேணும் என்று ஆமையோ என் பெருமான் தேவா ரகசியங்கள் எல்லாம் பேச ஆமையோ நிக்கிற பரிகாரம் செய்யும் பொருட்டு ஆமையா என் அம்சந்தங்கை தேவகியாளுடைய திருவயத்திலே ஆமா என் நாராயண கோபால கண்ணன் வந்து அவதாரம் செய்தார். ஆயர்வாடி பட்டணத்தில ஆமா யசோதையாளுடைய திருவயத்திலே வந்து ஆமோ ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் அவதாரம் செய்தார். அப்படி அவதாரம் செய்யும் போது ஐயத்தே அவங்கைக்கும் ஒரு மாதோ சோதைக்கும் ஒரு மாதோ தேவகைக்கும் 2 மாதோ சோதைக்கும் 2 மாதோ அசோதைக்கும் 3 மாதோ தேவகைக்கும் 3 மாதோ தேவகைக்கும் 4 மாதோ அசோதைக்கும் 4 மாதோ அசோதைக்கும் 5 மாதோ தேவகைக்கும் 5 மாதோ தேவகைக்கும் 6 மாதோ அசோதைக்கும் 6 மாதோ அசோதைக்கும் 7 மாதோ அளவது மாதத்திலே ஆயர்வாடி மக்கள் எல்லாம் சூழ் காப்பு சூழ்வளையல் இனிப்பு லட்டு முருந்தியோடு கார பூந்தி காராச்சேவே கை பலகாரம் செய்து வைத்தார் இட்லியா மோதகமா ஏ மோதகமோ எல்லா பலகாரமோ செய்து வைத்தாரே ஏ மோதகமா இட்லி மோதகம் காரா பூந்தி காராச்சேவே சிலப்பி ஓ ஜிலேபியா ஏன லட்டு முறுக்கு பூந்தி சடமுறுக்காத சடமுறுக்கு வெள்ள முறியாத வெள்ளச்சேவு காரா பூந்தியோடு ஆமா ஆயர்வாடி மக்கள் எல்லாம் அசோதைக்கு 7வது மாதத்திலே செய்தார்கள். செய்து வைத்தார்கள். அவளுக்கு நாதி பிராணி இருக்கு. ஆமா தேவகைக்கு 7 மாதம் இருக்க. ஆமோ ஒரு உடுத்த பழைய துணி கூட கிடையாது பார்த்துக்கோ. ஆமா உடுத்த பழைய துணி கூட கிடையாது. ஆமா அப்படியே இருக்கா. தேவகைக்கும் 7 மாதோ அசோதைக்கும் 7 மாதோ தேவகைக்கும் 8 மாதோ அசோதைக்கும் 8 மாதோ அசோதைக்கும் 9 மாதோ தேவகைக்கும் 9 மாதோ அசோதைக்கும் 10 மாதோ தேவகைக்கும் 10 மாதோ 10 மாதோ முற்றும் பெற்று ஐயா முற்றும் பெற்று அந்த பைங்கிலிமா இருப்பார்களோ ஐயா முற்றும் பெற்றோ 10 மாதம் முற்றும் பெற்று பைங்கிலிமார்கள் இருக்கும் போது ஆமோ அந்த ஆயர்வாடி பட்டணத்திலே என்ன சுவாமியே
அசோதையாளுக்கு ஆதி சக்தி போய் அவதாரம் செய்தார். இங்கே என் மாயவன் கோபாலக்கண்ணன் வந்து அவதாரம் செய்தார். எப்படி சுவாமியே? அன்றைக்கு இரவிலே வாசுதேவனுடைய கனவிலே போய் சொன்னார். ஆமா அப்பா வாசுதேவா, ஓ வாசுதேவா, உன் மைத்துனனாகப்பட்ட கம்சராஜனை வத முடிக்க வேண்டுமையானா இன்று இரவு உன் மனைவிக்கு ஒரு பாலகன் பிறப்பான், ஒரு ஆண் குழந்தை பிறக்குமடா. அதை எடுத்து கொண்டு போய் ஆமா யாருக்கும் தெரியாமல் ஆயர்வாடி பட்டணத்திலே கொண்டு போய் போட்டுவிடு. ஆமா அங்கே ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கும். அங்கே எடுத்து இங்கே கொண்டு வந்து போட்டையானா ஆமா ஆண் பிள்ளை அங்கிருந்து வளர்ந்து உன் மைத்துனனாகப்பட்ட கம்சராஜனை வத முடிப்பான் என்று சொன்னார். ஆமையா, அப்படியே ஆகட்டும் என்று என் கோபால கண்ணனிடத்திலே சொல்லிவிட்டு கண்ண வந்து பிறக்க போறா, பிறக்க போறா, அந்த கமுசன் தலைய இருக்க போறாரு, அவன் பிறக்க போறாரு. கோபால கண்ணன் பிறக்க போறாரு, ஐயா பிறக்க போறாரு, இந்த கோகுலத்தை காக்க போறாரு, அவன் பிறக்க போறாரு. நம்ம கிருஷ்ணன் வந்து பிறக்க போறார், ஐயா பிறக்க போறார், உலகம் காக்க போறாரு, பிறக்க போறாரு. பாடுங்கம்மா ஒரு குலவே ஆயர்வாடி பட்டணத்தில் மக்களைத்தான் காப்பதற்கு மாயக்கண்ண வந்து பிறக்க போறாரு. ஒரு குலவை போட்டானே அண்ணன் வந்து தானே பிறக்காரு. இப்படியே உறக்கத்துல இருக்கியல்லோ, பூரா உறக்கத்துல இருக்கு. அவன போடுங்கம்மா ஒரு குலவே, ஒரு குலவே உங்க பொண்ணான வாயாலே தாய ஒரு குலவே, அப்படி மாயக்கண்ணனானவரோ ஆமோ நீங்க நாளான நாளையில ஆமையோ நல்லதோர் தினத்திலே வந்தோ ஆமையா, அடிகொடியா வயரொளைந்தே வயரொளைந்தோ ஒரு ஆண் குழந்தை பெருகெடுமா, அவன் வயருளைந்தோ ஐயோ கொடி கொடியா வயருளைந்தோ, கொடி கொடியா வயருளைந்தோ ஒரு குழந்தையது பெற்றெடுத்தா, பிறந்தது ஒரு குழந்தையதோ, பிறந்தது ஒரு குழந்தையதோ, கொடி அலங்காரோ பிறந்த குழந்தையதா, பாலு நிறம் பவள நேரம் நீல நிறம் இரவு நேரம் மாடு நிறம் அவள அவள நேரம் மாடு நிறம் அவள நேரம் சங்கு நிறந்தோடு ஏழு நிறத்தோடு ஏழு நிறத்தோடு இங்கெடுத்த பாலகனோ அவனே ஏழு நல்ல நிறத்தோடு ஏழு நல்ல நிறத்தோடு எந்த ருமன் பிறந்திருக்க விட்ட நாமங்களோ மூக்கு மாயவன் நாம் பெருமாளே அச்சம்மாள் பிறந்த போது அன்றைய இரவதி வாசுதேவரானவரோ
அண்டைய இரவிலே வந்து ஆமையோ ஒரு பேல கூடையிலே எடுத்து அப்படியே ஆயர்வாடி பட்டணத்துக்கு கொண்டு வந்து போட்டார். அப்படி ஆயர்வாடி பட்டணத்துக்கு கொண்டு வந்து போட்ட போது ஆயர்வாடி பட்டணத்திலே ஆதி சத்தியாகிய பார்வதாதேவி பிறந்திருக்கார். அங்க அடிதொடி அவயருளைந்து அசோதையா பெண்ணாளுக்கு அசோதையா ஆதி சத்தியவ பிறந்திருக்கா. ஆயர்வாடி பட்டணத்தில் ஓம்பதியா பிறந்திருக்கும் வேளையில வாசுதேவரானவர் மாயனான பெருமாளைத்தான் வேள நல்ல கூடையில எடுத்துக்கொண்டு யமுனை ஆட்டங்கரை வழியா யமுனை ஆட்டம் பாராரே வாசுதேவ வழியாக வருகிறார் வாசுதேவரானவரோ. அப்படி யமுனையாத்தாங்கரை வழியாக வருகிற வேளையில வாசுதேவனானவர் வரும்போது அப்படியே மாய கண்ணனை கண்டு மழை பெய்கிறது. மழை பெய்யும் போது 5 தலை சென்னாகும் 5 தலை ஆடி எங்க வந்திடும் 10 தலை சென்னா உடையாக பிடித்திடும் கோகுலத்தை காத்ததும் கோபால கண்ணனுக்கு 5 தலை சென்னால் மழை துளி கண்ணன் மேல பற்றாம 5 தலை சென்னாகும் அப்படியே கொடையா பிடிக்கு கொடையா வருது கண்ணனுக்கு. 10 தலை சென்னாகும் அப்படியே கொடையா பிடிச்சிருக்கு. அந்த கூடைக்கு வெளியில காலு கிடக்கு பார்த்துக்கோ. அப்படியே காலு கிடக்கும் போது என்ன செய்யுது அப்படியே தண்ணிக்குள்ள அப்படியே கெங்காதேவியானவன் முத்தமிடுகிறார் கோபாலக்கண்ணனுடைய பாதத்தை. அப்படியே ஆயர்வாடி பட்டணத்திலே கொண்டு வந்து போட்ட போது கொண்டு வந்து போட அங்க பிறந்திருக்க பிள்ளை பெண் பிள்ளை பார்வதியை எடுத்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து போட இங்கே தாய் கிழவியானவளோ கம்சங்கிட்ட கொண்டு போய் பெண் பிள்ளையை கொண்டு போய் ஒப்படைத்தான். அப்படி கொடுத்த வேளையிலே அதே கம்சா பெண் பிள்ளை தானடா 8வது பிள்ளை ஆண் பிள்ளை பிறந்தால் தானே உன்னைய வதை முடிக்கும். பெண் பிள்ளை தானே விட்டுவிட என்றார். ஏ தாய் கிழவி எந்த பிள்ளைனாலும் சரி 8வது பிள்ளையினைய வதை முடிப்பேன் என்று அந்த வாக்கு கேட்டது. அதனால நான் 8வது பிள்ளை என்ன பிள்ளையானதான நமக்கு உயிருக்கு ஆபத்து தானே என்று 7 பிள்ளையும் ஒரு விதமாக கொன்னேன். இந்த பிள்ளையை நான் ஒரு விதமாக கொல்ல வேணும் என்று கம்சராஜனானவன் வாசலுக்கு முன்னால உறைவாளை ஊனினான். உறைவாளை ஊனின உடனே தலையை சுத்தி ஆகாய மார்க்கமாக விட்டெறிந்தார். ஆகாயத்தில் எரிந்ததொரு குழந்தையானது கம்சராஜனுடைய நெஞ்சிலே ஒரு எத்தி அடே கம்சா உன் தங்கைக்கு பிறந்தவள் நான் இல்லையடா. எங்க அண்ணனாகிய கோபாலக்கண்ணே ஆயர்வாடி பட்டணத்திலே 1008 யாதவருக்கும் அதிபதியாகவே வாழ்ந்து வருகிறானப்பா. அவன்தான் உன்னையே கொன்னு வதை முடித்து வருவது வரைக்கும் நான் கன்னியாக சென்று கன்னிகுமரி பகவதியாகவும் கொட்டார கரையிலேயும் பகவதியாக போய் அமர்வேன் என்று சொன்னார். பார்த்தான் கம்சன் அடே சண்டாள பாவி நாமளை கொல்ல கோபாலக்கண்ணன் ஆயர்வாடி பட்டணத்திலே வாழ்ந்து வருகிறானா, இன்னைக்கு அவனை விடக்கூடாது என்று மறுநாள் தினத்தில ஆயர்வாடி பட்டணத்து மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஆஹா எடி ஏ கோவிமார்களே இங்க வாங்க, இங்க வாங்க.
அஸ்வதையாளுக்கு நம்ம நாட்டாம நந்தகோனாருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான். ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான். பிறந்த பிள்ளை பேசா இருக்காண்டி. நல்ல ஒரு அழகோடு இருக்கான். அவ அழகோடு இருக்கான். அம்மா எப்படி இருக்கான்? பேசா இருக்கான். அவ்வளவு ஒரு அழகோடு இருக்காண்டிங்க என்று ஆயர்வாடி பட்டணத்து நாட்டாமை நந்தகோனாரானவரோ செல்ல மகம் பிறந்தார். செல்ல மகம் பிறந்தார். பிறந்தார். சீனி பழஞ்சளவு செய்தார். அவர் சீனி பழஞ்சளவு செய்தார். ஆமையோ சொல்லண்ணா பணஞ்சளவு செய்தார். பணஞ்சளவு செய்தார். ஆமையோ சொல்லண்ண அள்ளி பணஞ்சளவு செய்தார். அப்படி பொன்பொருளும் வஸ்திரமோ புகழோடனை செலவு செய்தார். அன்னதானம் சுரணதானோ ஆதானம் போதானோ வஸ்திர தானமெல்லாம் அப்படி வந்து செலவு செய்தார். 16 நாளையில 16 நாளையில பிள்ளைக்கு பேர் நாமம் கொடுப்பாரோ. 16 நாளையிலே 16வது நாளையில பாலகனுக்கு பேர் நாமம் கொடுக்கிறார். ஏப்பா பேர் நாமல் கொடுக்கிறார்கள். நாட்டாமை நந்தகோனாருக்கு மகனாக வந்து பிறந்ததினாலையும் பிறந்ததினாலையும் நவநீத கிருஷ்ணா நந்தகோபாலா ஆமா ஆயர்வாடியை காக்க வந்ததினால ஆயா கோபால வைகுண்ட வாசகா ஆமோ நரசிம்மமூர்த்தியே என்றும் ஆமோ பேர் நாமம் கொடுத்தார். கொடுத்தார்கள். பேர் நாமம் கொடுத்த போது ஆமா பூதகியை அழைத்தான். ஆமையா ராமனை கொல்ல கண்ணன் அங்கே வளர்ந்து வருகிறான். ஆமா அதனால என்ன பூதகியானவளை வளர்த்து ஆமோ ஏ பூதகி என்ன சுவாமி என்னை கொல்ல தேவகி மகன் ஆயர்வாடி பட்டணத்திலே வளர்ந்து வருகிறான். ஆமா அவனை நீ போய் வதை முடித்து வா என்று சொன்னார். சொன்னார். பூதகி ஆனவளோ ஆமா ஒரு 21 வயது சென்ற ஆமா ஒரு பாலகனை ஈண்டெடுத்த மங்கை வடிவம் கொண்டு வலது மார்பிலே நஞ்சுப்பாலும் இடது மார்பகத்திலே நல்ல பாலை அடைத்துக் கொண்டு அசோதையா வீட்டு முன்னால் வந்து அழுது கொண்டு வந்தார். ஆமா அவள் அரண்மனையிலே ஏதோ ஒரு வேலையை போட்டு கொடுத்து ஆமையா கண்ணனை பார்த்த உடனே குவா குவா என்று அழுதார். ஆமையா அழுத ஓர் வேளையில என்ன ஏன அசோதையானவள் ஏ அம்மா பெண்மகளை ஏன் அழுவுத? என்ன அக்கா என்ன இதே போன்று உன் மகனை போல எனக்கு ஒரு பாலகன் இருந்தான், இன்றைக்கு இறந்து விட்டான். ஆமா எனக்கு பாலாமிரதம் சுரக்காமல் ஆமா புத்திர சோகம் தாங்காமல் நான் அழுத. உன் மகனுக்கு என் மகனா நினைச்சு நான் பாலாமிரதத்தை கொடுக்கட்டுமான்னு நினைச்சா. சரிதா அதுக்கு என்னடி ஆமா அழகா குடு என்றான். சரிதா அப்படியே என் பெருமாளாகிய கோவால கண்ணனை பூதகியானவள் தூக்கி ஆமையா நஞ்சுப்பால் இருக்க மார்பகத்திலே வாய வைத்தார். ஆமையா நஞ்சுப்பாலை பூரம் கடவாய் வழிய ஒழுக விட்டு நல்ல பாலை குடித்தார். ஆமா பூதகிய ஊடு இருக்க உயிரை வாங்கினார். சரிதா அப்படியே உயிரை வாங்கிய போது ஆமையா ஆயர்வாடி
பட்டணமே மலை போல குமிஞ்சிருக்கு. அப்ப எத்தான் தண்டி இருப்பா போதை சொல்லுவோம். ஒரு நாளைக்கும் வெட்டி வெட்டி மம்பட்டிட்டும் கோடாலிட்டும் வெட்டி சேர்க்காங்க. பூதகியோட உதுரம் போக மாட்டாங்க. ஆமா என் மாயன் கோபாலக்கண்ணன் காலால் ஒரு எத்தி எத்தி ஆமா அப்படியே ஈர ஆத்திலையும் கொண்டு போய் சேர்த்தார். ஈர ஆறும் ஓடுது ஓராறும் உதுரமாக. ஆமா ஓராறும் ஓடும் உதிரமே என்ன நீ ஈராத்து கரையிலையும் சென்று நட்டா தங்கோரையா முளைக்கு என்று சாபத்தை கொடுத்தார். அதுக்குத்தான் இன்னைக்கு ஆயர்பாடி மக்கள் யாரும் ஆமா கோரப்பாயில படுக்கவே மாட்டாங்க. அப்போ உள்ள மக்கள் இப்ப வீடு தவறாம கோரப்பாய் இல்லாம உறக்கம் வர மாட்டாங்க. அப்படியா? ஆமா. அதனால மாயக்கண்ணன் என்னைக்கு ஆயர்வாடி பட்டணத்துல பிறந்தாரோ அவதாரம் செய்தாரோ அன்னையில இருந்து பால் தயிர் வெண்ணெய் வைக்க நீதம் இல்ல. ஆமோ 5-6 பாலகர்களை கூப்பிட்டு ஆமா என்ன செய்தாங்க? என்ன செய்தார்கள்? ஆட்டு உரலு குத்து உரலு பதிச்சிருப்பா. ஆமா குத்து உரலு பதிச்ச உடனே என்ன அப்படியே 7-8 பாலகங்களை பிடித்து மேல போய் ஏப்பா ஏன ஒண்ணுக்கு மேல ஒண்ணா நிக்காங்க. யாருக்கு ஒண்ணுக்கு வருது? நிட்டராம குட்டராம ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி நிக்காம ஏறி மேல உரிக்கலையத்துல உள்ள வெண்ணெய் எல்லாம் தின்னுட்டு கோபால் சாப்பிட்டு அந்த உரி களையத்தை பூரா ஆட்டு உரல குத்து உரல போட்டு உடைச்சிட்டு ஆமா கல்லம்னு வந்துருவாங்க. சரிதான். கல்லம்னு வந்த உடனே அம்மா என் மாயவனாகிய என் பெருமான் கோபாலக்கண்ணன் வீட்டுல வந்து அம்மா ஆவலாதி சொல்ல வருவா. பார்த்துக்கோ எப்ப அத்தனை பேரும் எப்படி ஆவலாதி சொல்ல வரா தெரியுமா? எப்படி? அந்த பாலன் கோபாலன் செய்தியே பகடற்கடம்மணி பாலன் கோபாலன் செய்தியே கெட்டிய மாட்டையும் தட்டி மேய்க்காதவன் பாலன் கோபாலன் செய்தியே பகடற்கடம்மணி பாலன் கோபாலன் செய்தியே பகடற்கரமணி பாலன் கோபாலன் செய்தியே அண்டு வெண்ணையடங்களும் திண்டவன் கோபால அண்டு வெண்ணையடங்களும் திண்டவன் ஆரிய பொன்னுரி ஏறிய நின்றவன் பால கோபால செய்தியே பகடற்கரமணி பாலன் கோபாலன் செய்தியே என்று ஆமா 1000 கோபிமார்களும் அசோதை வீட்டுக்கு வருகிறார்கள். அசோதை வீட்டுக்கு வந்த பொழுதோ என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சுவாமி? 1000 கோபிமார்களும் வந்தார்கள். 1000 கோபிமார்களும் ஆமா அம்மா இன்னைக்கு அசோதையா வீட்டுக்கு வாங்கட்டி. ஆமா அவனை போய் நம்ம பூரா ஆவலாதி போய் சொல்ல போவோம். அத்தனை பேரும் அசோதா இடத்துல சொல்லணும். அத்தனை பேரும் அசோதையா இடத்துக்கு ஆவலாதி சொல்ல வாரா. ஆமா எப்படி வராங்க? எப்படி? ஏன ஒருத்தையும் ஆமா ஒரு 9 பாகம் சுங்குடி சேரையும் கெட்டி ஆமா நல்ல தலை நிறைய பூரா
கற்பூரம் ஆமா பூவை வச்சுக்கிட்டு வைத்துக் கொண்டு எப்படி வாரா எப்படி வர்றா 1000 கோபிமார்கள் நெத்தியில ஆமா நீண்ட ராமத்தை போட்டு சரிதா கோபிமார்கள் பெண்ணாக வாருவார் ஆமா அம்மா ஏ அசோதா என்ன சுவாமி உன் மகன் கோபாலக்கண்ணே ஆமோ எங்களுடைய அரண்மனையிலே வந்தும் ஆமையா பாலு தயிர் வெண்ணெய் எல்லாம் திங்கான் எப்ப அத்தனை திடி உண்டா சண்டாள பேய் என்னைக்கு தின்ன உடனே ஆமா அவனுக்கு என்னைக்கு பிறந்தானோ அன்னையில இருந்து எப்ப எங்க வீட்டுல பாலு தயிர் வெண்ணெய் சட்டி வைக்க நீதம் இல்ல அத்தனையும் குடிச்சிட்டு உடைச்சிருந்தான் அதனால ஆமோ உன் மகனுக்கு ஆமா புத்திமதி சொல்லு சொல்லமா அசோதா உன் மகனான கிருஷ்ணனுக்கு புத்திமதி சொல்லு சொல்லடி உன் மகனான கிருஷ்ணனுக்கு அம்மா புத்திமதி சொல்லாவிட்ட பொல்லாப்பு வந்து சேரும் அம்மா புத்திமதி சொல்லாவிட்ட பொல்லாப்பு வந்து சேரும் புத்திமதி சொல்லு சொல்லடி யசோதா உன் மகனான கிருஷ்ணனுக்கு புத்திமதி சொல்லு சொல்லடி அவன் கெட்டி எங்களை அடிப்பானோ யசோதா ஆமா அவன் கெட்டி எங்களை அடிப்பானோ ஆடிப்பதற்கு கொண்டு தாலி கட்டினானோ இல்ல கெட்ட ஊஞ்சம் மகந்தானோ சோதா உன் மகனுக்கு ஆமா எங்களை கெட்ட ஊஞ்சம் மகந்தானோ இப்படிப்பட்ட கிருஷ்ண பிள்ளை பெற்றதேனோ நீயோ புத்திமதி சொல்லு சொல்லடி உன் மகனான கிருஷ்ணனுக்கு புத்திமதி சொல்லு சொல்லமா புத்திமதி சொல்லு சொல்லமா அம்மா ஏ அசோதா உன் மகனாகிய கோபால கிருஷ்ணனுக்கும் புத்திமதிய சொல்லு ஆமா என் மகன் உங்க பிள்ளை ஆமா எங்க வீட்டுல பால் தயிர் வெண்ணெயெல்லாம் திருடி தின்று ஆமா எல்லாத்தையும் பாத்திரத்தை புறம் உடைச்சு போட்டு போறாண்டி சரிதா ஏ அம்மா கோவிமார்கள என்ன என்ன சோதா உங்க வீட்டுக்கு வந்தானாங்க ஆமா உங்க வீட்டுல வந்து பால் தயிர் வெண்ணெயெல்லாம் திருடி சிந்தானா உண்டாண்டி என் மகன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான் ஆமா ஏ கோவிமார்கள என்ன சுவாமி என் மகன் எப்படி இருக்கான் தெரியுமா சுவாமி 3 மாத்த பாலகண்டி கோபிமாரே முத்தமிட்டு வருவானோடி கோபிமாரே அம்மா முத்தமிட்டு வருவானோடி மாத்த பாலகண்டி கோபிமாரே நடைகடந்து வருவானோடி கோபால நடைகடந்து வருவானோடி நவநீத நடைகடந்து வருவானோடி அவன் 5 மாத்த பாலகண்டி கோபிமாரே ஆயர்வாடி தேடி வருவானோடி ஆயர்வாடி தேடி வருவானோடி ஆயர்வாடி தேடி வருவானோடி
கோபிமாரே பால் குடிக்கும் பாலகண்டி கோபிமாரே கோபிமாரே பாடி தேடி வருவானோடி கோபிமாரே ஆயர் பாடி தேடி வருவானோடி கோபிமாரே நம்ம கோபிமாரே ஆயர் வாடி தேடி அம்மா ஏ கோபிமார்களே என்ன சோதா பாலகன் 3 மாசத்த பிள்ளை ஆமா உங்க முத்தமிட்டு வருவானா வருவானோடி 4 மாசத்த குழந்தை நடை கடந்து வருவானா வருவானோடி வருவ மாட்டான் ஆமா ஏ கோபிமார ஓ போங்கடி என் பிள்ளை பால் குடிக்கும் பச்சை பிள்ளை ஆமா உங்க ஆயர்வாடி தேடியா வருவான் வருவானாடி ஏ அம்மா ஓ ஏ கோபிமார என்ன வாங்கடி இனிமேல் இந்த அசோதையா வந்து பிடிச்சு வச்சுக்கிடுவோம் ஆமா அவன் வரட்டும் ஆமா கல்லூரன்ல பிடிச்சு வச்சுக்கிட்டு அவகிட்ட வந்து சொல்லணும் ஓடி எந்த 1000 கோபிமார்களும் என்ன சொல்லுகிறா தெரியுமா வரட்டும் வரட்டும் அந்த திருட்டு கிருஷ்ணனை தான் அந்த இடத்தில் பிடிப்பே வரட்டும் வரட்டும் அந்த திருட்டு கிருஷ்ணனை தான் அந்த இடத்தில் பிடிப்பே ஐயங்கண்டுகள் கட்டும் நும்ப கல்வனை தான் பிடித்தே கண்டுகள் கட்டும் நும்ப கல்வனை தான் பிடித்தே அந்த கல்லுரலில் கட்டியே வைப்பே பாலகிருஷ்ணனே கல்லுரலில் கட்டியே வைப்பே வரட்டும் அந்த திருட்டு கல்லுரலில் கட்டியே வைப்பே கட்டியே வைப்பே கன்றுகள் கட்டும் நும்ப கல்வனை தான் பிடித்து கன்றுகள் கட்டும் நும்ப கல்வனை தான் பிடித்து கல்லூரலை கட்டிய வைப்பே கிருஷ்ணனை கல்லூரை கட்டிய வைப்பே அங்கே நடந்தவர் போகும் முன்னே நடந்தவர் போகும் முன்னே நவநீத கோபாலகிருஷ்ணன் நவநீத கோபாலகிருஷ்ணன் நாயகிமார் வீட்டில் சென்று ஐயா நாயகிமார் வீட்டில் சென்று காய்ச்சின பால் குடித்தா கடைந்ததோர் மோர் குடித்தா காய்ச்சின பால் குடித்தா கடைந்ததோர் மோர் குடித்தா அடங்கலும் தான் உடைத்தா கோபாலகிருஷ்ணன் அடங்கலும் தான் உடைத்தா பானை உருண்ட சத்தம் பானை உருண்ட சத்தம் பாடியில் வாழுகின்ற பாடியில் வாழுகின்ற பத்தினிமார் காதில் கேட்டு பூனை உருட்டியதோ போய் பாப்போ என்று சொல்லிய பூனை உருட்டியதோ போய் பாப்போ என்று சொல்லிய படக்கண்டு முந்தியை தொட்டா பாலகிருஷ்ணன் படக்கண்டு முந்தியை தொட்டா கல்லூரலில் கட்டிய வைப்பே கல்லூரலில் கட்டிய வைப்பே அப்படி படக்கு என்று முந்திய தொட்டா ஆமா முந்திய தொட்ட வேளையில ஆமோ
என் மாய கண்ணனாகிய கோபால கண்ணனை கண்டுகளை கெட்டக்கூடிய தும்புல சங்கரனே கண்டுகள் கெட்டக்கூடிய தும்புல என் கோபால கண்ணனை பிடித்து கட்டி வைத்தார். அப்படி கண்ணனை கட்டி வைத்த போது என் மாயவனாகிய கோபால கண்ணனானவரோ அப்படியே வாங்கட்டி அசோதையா வீட்டுக்கு போய் சொல்லுவோம். அன்னைக்கு நாக்க பூரா வளைச்சு என்னமோ பேசுனா ரொம்ப பெருசா பேசுறேன் மாமன் ரோக்கியம்னு இன்னைக்கு என்ன சொல்லுதான்னு பார்ப்போம். ஆமா எந்த அசோதை இடத்திலே அவளாதி சொல்ல வருகிறார்கள். அப்படி வருகிற முன்னால ஆமா என் மாயவனாகிய கோபால கண்ணை என்ன 2 மதுர மரம் ஆமா அந்த மதுர மரத்துக்கு ஆமா இடையிலே போய் சென்று என் மாயவனாகிய கோபால கண்ணை ஆமா கல்லு உரல்ல கட்டி இருக்க சரி கயத்த ஆயர்வாடி பட்டணத்துல வந்து மறுபடியும் ஆமா 5-6 வயது பாலகனாக படுத்துக் கொண்டார். ஆமையா அப்படி படுத்த வேளையில ஆமா அசோதையா பூரா அசோதை இடத்திலே வந்து 1000 கோபிமார்களும் என்ன கேட்காங்க தெரியுமா? என்னம்மா? ஏ அம்மா ஏ அசோதா கண்ணனை எங்க அம்மா உந்தன் மகன் கண்ணனை எங்க அம்மா கண்ணனை எங்க அம்மா கோபால கண்ணனை எங்க அம்மா அம்மா கிருஷ்ணனை எங்க அம்மா கோபால கிருஷ்ணனை எங்க அம்மா கிருஷ்ணனை எங்க அம்மா நவீன கிருஷ்ணனை எங்க அம்மா கோபால கண்ணனை எங்க அம்மா யமா கிருஷ்ணனை எங்க அம்மா கோபால எதற்கலக்கிறீர் என் மகனை எதற்கலக்குகின்றீரே எதற்கலக்குகிறீர் நவநீதனை எதற்கலக்குகின்றீரே எதற்கலக்குகிறீர் கோபாலனை எதற்கலக்குகின்றீரே நவநீதனை எதற்கலக்குகின்றீரே சப்ரமஞ்சலிலே கோபாலன் சயனம் செய்கிறாங்க அவன் பஞ்சன மெத்தையில கோபாலன் தூரங்குகிறாங்க பஞ்சன மெத்தையில நவநீத தூரங்குகிறாங்க கோபால சயனம் செய்கிறாங்க பஞ்சன மெத்தையில ஏட்டி பாத்தியடா ஏ பாத்தியா எப்படி பேசுறானு நம்ம கல்லூரல்ல பிடிச்சு கெட்டி வச்சிட்டு வந்திருக்க மிட்டியோ ஆமா இவன் இந்த வந்து நாக்க வளைச்சு எப்படி பேசுதா பாரு எப்படி பேசுதா ஏ அசோதா ஓ உன் மவனை அங்க கூப்பிடு ஆமா ஏ மகனை யாப்பம் கூப்பிடுதிய என்ன வரும் உன் மவனை அங்க கூப்பிடு நாங்க அங்க கல்லூரல்ல பிடிச்சு கெட்டி வச்சிருக்கோம் ஆமா நீ என்ன இப்படி சொல்லுத சரிதான் என்று 1000 வீட்டு கோபிமார்களும் சொன்ன உடனே அசோதையானவள் கூப்பிட்டா என்ன ஏ என் மகனே ஆமா என் கட்டி கரும்பே கணுவில்லாத செங்கரும்பே தித்திக்கும் தேனே திகட்டாத தெல்லமுதே நாம் பெட்ட கண்மணியே ஆமா வாடா என்று அழைத்தாள் அசோதை அம்மையா அசோதையா அழைத்த போது ஆமா என்ன சொல்லுகிறா என்ன சொல்றா அம்மா ஓ யாம்மா என்னை அழைக்க
எதுக்குமா கூப்பிட்டன்னு ஆமா தொட்டில்ல படுத்திருக்க பாலகனா அழுது கொண்டு வருகிறான். இப்ப பச்சை சின்ன பிள்ளை போல வரா என் மாயவன் கோபாலக்கண்ணன் அழுது கொண்டு வருகிற வேளையில ஆமோ அப்போ அப்பா ஏ நவநீதா ஏ நரசிம்மமூர்த்திய என்ன இவர்கள் வீட்டு அரண்மனையிலே சென்று ஆமா நீங்க பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் திருடி உண்டது உண்மையா? உண்மையாடா அம்மா ஓ பொய்ய சொல்லுது அம்மா. ஆமா இவங்க வீட்டுல போயா நான் பால் தயிர வெண்ணெய் சாப்பிட போறேன். ஆமா வரவா சொல்லுதா? சரி அம்மா என்ன யசோதா ஆமா பேச்ச நம்பாத நம்பாத கொல்லாத கோபி மாறம்மா. அம்மா யசோதா இவர்கள் எல்லோரும் எப்படி தெரியுமா? எப்படி சுவாமி பொல்லாத கோபி மாற